ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம Moto G62 5G அப்படின்ற இந்த ஃபோனுடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் புதுசு வாங்கி. 16,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் வாங்குது. ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் 17, பட் அப்போ ஃப்ளிப்கார்ட்டோட சேலில் 1000 ரூபா ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ 16,000 வாங்குது. இந்த ஃபோனில் என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ், இதை வாங்கலாமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் மொத்தமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்டரை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேத்துக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஐடி ஜாப்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ஒரு எய்மாவே வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடி ஜாப்ல எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். இந்த ஐடி ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று டெவலப்பிங், இன்னொன்று டெஸ்டிங், இன்னொன்று சப்போர்ட். இதில் இந்த டெவலப்பிங் அப்புறம் டெஸ்டிங் இந்த ரெண்டுத்துக்குமே நமக்கு ரொம்ப அதிகமான சேலரி கிடைக்கும். இந்த 2 ஜாப்ஸுக்குமே நமக்கு சில ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவை. இந்த ஸ்கில்ஸ் உங்களால் GUVI.in அப்படின்ற இந்த ஒரு சைட்டில் கற்றுக்க முடியும். இங்கே டெவலப்பிங் அப்புறம் சப்போர்ட்டுக்கு தேவையான ஏகப்பட்ட கோர்சஸை இவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே உங்களால வீட்டில் உட்காந்தே கத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம தமிழ்லயே கூட கத்துக்க முடியும். இதெல்லாம் நீங்க செல்ஃப் லேர்னிங்கா கத்துக்கணும்னு நினைச்சீங்கனாலும் அதுவும் உங்களால பண்ணிக்க முடியும். இல்ல யாராவது மென்டார் வச்சு லைவ் கிளாஸ்ல கத்துக்கணும்னு நினைச்சாலும் அதுவும் உங்களால பண்ணிக்க முடியும். இங்க மென்டாரா யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி லைக் கூகுள், அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி பெரிய கம்பெனில ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனல்ஸே உங்களுக்கு மென்டாரா இருந்து சொல்லி கொடுப்பாங்க. சோ ரொம்ப ஈஸியா உங்களால இதை கத்துக்க முடியும். நீங்க இதுல ஜாயின் பண்ணி கம்ப்ளீட்டா கத்துக்கிட்டு ஒரு ஐடி ஜாப்ல போய் நீங்க பிளேஸ் ஆற வரைக்கும் இவங்க உங்களுக்கு 100% சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபேண்டசியான ஒரு ஐடி ஜாப் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்டு போய் கோர்சஸை கற்றுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜாப்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோனை பற்றி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதோட டிசைன் யூஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் ரொம்பவே ஸ்லீக்காக இருக்கு. ஐ மீன் தின்னாக இருக்குது, வெயிட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்றனால பின்னாடி வந்து இவங்க பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிசைன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்பிக்கல் மோட்டோ ஃபோன் எப்படிலாம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள டிசைன் மாற்றிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனுக்கு வந்து அந்த பழைய ஃபோன் டிசைன் கிட்டத்தட்ட இதே மாதிரி டிசைன் 2-3 ஃபோனில் கூட இருக்கும். அதே மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. தென் இதில் நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். ஐ மீன் 2 நானோ சிம் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம். 1 TB SD கார்டு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இதுக்கு சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ டிசைன் வைஸ் ரொம்பவே கைக்குள்ளே அடங்குற மாதிரி ரொம்பவே ஸ்லீக்காக லைட் வெயிட்டாக இருக்குது. தென் ரெண்டாவது டிஸ்பிளே. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் 16,000 ரூபா இல்லை 17,000 ரூபாயில் இருக்கும். இந்த ரேஞ்சுக்கு நம்மளால் ஏகப்பட்ட AMOLED டிஸ்பிளே உள்ள ஃபோன்ஸ் வாங்க முடியும். ஆனால் இந்த ஃபோனில் நமக்கு LCD தான் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு LCD பேனல். ஸோ ஒரு LCD பேனலை வச்சு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே வந்து நல்லாவே இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு LCD பேனலுக்கு எப்படிலாம் இருக்கணுமோ இதில் அதே மாதிரியான கலர்ஸ் இங்கே நல்லாவே இருக்குது. பட் ஸ்டில் இது AMOLEDோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். அதுவும் இந்த ப்ரைஸ்க்கு இந்த 2022ல். ஓகேவா? தென் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 nits வரையும் போகுது. டைரக்ட் சன்லைட்டை யூஸ் பண்ணும்போது கூட இந்த ஃபுல் பிரைட்னஸ் வச்சு உங்களால் மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டம் அப்படின்னு இதை சொல்ல முடியாது. ஓகேவா? தென் அடுத்து ஸ்பெக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸ்னாப்டிராகனுடைய 695 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸில் உள்ள எல்லா ஃபோன்ஸ்லையும் இதே சிப்செட் தான் இருக்குது. இதில் 4K வீடியோ ரெக்கார்டிங் வரவே வராது. அதே மாதிரி இதுலேயுமே 4K வீடியோ ரெக்கார்டிங் கிடையாது. தென் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 120 Hz பேனலில் இது ரொம்ப ஸ்மூத்தாக ரன் பண்ணுது. ஸோ நம்ம எவ்வளோ நேரம் 120 Hzல கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணால் கூட இதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துலையுமே லேக் இல்லை, எந்த ஸ்டட்டரும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கேம் விளாட்றப்பையும் கூட இதில் ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இப்போ எக்ஸாம்பிள் கால் ஆஃப் டியூட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களால் வெரி ஹை அப்புறம் ஹை FPS செட்டிங்ஸில் வச்சு உங்களால் இந்த கேம் விளாட முடியும். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இதில் தனியாக ஒரு கேமிங் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட் ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிது. ஆனால் அதை ஆன் பண்ணி விளாட்றப்ப பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து உங்களுக்கு வார்ம் ஆகுது. அதை உங்களால் விளாட்றப்பே நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? தென் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 6 GB கொண்ட LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து கேமரா வைஸ் பார்த்தோம்னா இந்த ஃபோனில் பின்னாடி 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP ஒரு பிரைமரி சென்சார், 8 MP அல்ட்ரா வைட் சென்சார், 2 MP தேவையில்லாத ஒரு சென்சார் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த 50 MP சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா டே லைட்டில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸில் இருக்கிற கலர்ஸாக இருக்கட்டும், அந்த டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஃபோனில் அந்த மெயின் சென்சாரில் சூப்பராக இருக்குது. அல்ட்ரா வைட் நம்ம அல்ட்ரா வைடுக்கு இதுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸை பார்க்கலாம். பட் ஸ்டில் அல்ட்ரா வைட் கொஞ்சம் கீப் அப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தென் அடுத்து 2 MP மேக்ரோ, இது பற்றி ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ 2 MP மேக்ரோ
இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? தென் அடுத்த வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி 1080p 30 அப்புறம் 60 2 வேரியண்ட்டில் மட்டும் தான் உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். நீங்கள் பேக் கேமராவில் அப்படியே நைட்டு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. தென் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல லைட் சோர்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஃபோட்டோஸை கொடுக்குது. போர்ட்ரேட் மோடுமே இங்கே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புது கேமரா UI இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. தென் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 1080 30 மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் வர ஃபோன்ஸ்லையாவது 4K சப்போர்ட் கொண்டு வரது ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாகி போச்சு. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபோன் வாங்குறது அப்படின்னா அட்லீஸ்ட் 4K இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது என்னுடைய தாட். ஸோ பார்த்துக்கோங்க. என்ன அடுத்தது பேட்டரி அப்படின்னு பார்த்தா இந்த ஃபோனில் 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை பவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 20 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இருக்குது. அதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணணும். 20 வாட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இந்த பட்ஜெட்லேயே நீங்கள் வேறு ஃபோன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 33 வாட் கிட்ட நீங்கள் வாங்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த 20 வாட் அப்படின்றது கம்மி. பட் ஒரு லாங் டேர்மாக பார்த்தோம் அப்படின்னா 20 வாட் அப்படின்றது பேட்டரிக்கு ஓகேவா? ஸோ இதை நெகட்டிவ்னு சொல்லலாம், பாசிட்டிவ்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமையும் ஃபார் அ லாங் டேர்ம். ஓகேவா? அடுத்து நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறப்போ ஃபோனில் வந்து ஹீட் கண்டிப்பாக தெரியுது. ஸோ இது அப்டேட்டில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. தென் சாஃப்ட்வேர் சைடு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மோட்டோ UI இருக்குது. இந்த UIயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். எந்த விதமான ப்ளோட்வேர்ஸ் தேவையில்லாத ஆப்ஸ் எதுவுமே இருக்காது. இது வந்து ஆண்ட்ராய்ட் 12 ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆண்ட்ராய்ட் 12 இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த சின்ன கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஆண்ட்ராய்ட் 12 விட்ஜெட்ஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மோட்டோக்குனே உரிய அந்த சில கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸும் இதில் உண்டு. ஸோ சாஃப்ட்வேர் வைஸ் இதில் உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் சாஃப்ட்வேர் அப்டேட் வைஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆண்ட்ராய்ட் 13 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது ஒரு 5G ஃபோன் அப்படின்றனால இதில் 12 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. இதில் நம்ம இந்தியாவில் சப்போர்ட் பண்ணுற எல்லா பேண்டோடைய சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் உண்டு. ஸோ இந்தியாவில் நீங்கள் இந்த ஃபோனை எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் 5G உங்கள் இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த ஃபோனில் உள்ள எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து இப்போ இந்த ஃபோனுடைய நெகட்டிவ்ஸை பார்ப்போம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து நிற்கிறதே என் மைண்டில் இதோட அந்த ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். எனக்கு இதோட அவுட்புட்டு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இரைச்சல் தாறுமாறாக விழுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் எதுவும் ரிங்டோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட இது ஃபுல் சவுண்டில் இருந்துச்சு அப்படின்னா அது இறைய தான் செய்தே தவிர அந்த அளவுக்கு தெளிவான அவுட்புட் இதில் வரல. அது மட்டும் இல்லாமல் இல்லை என்னதான் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருந்தாலும் இதை ஒரு குறைன்னு சொல்ல முடியாது. போல ஏகப்பட்ட ஃபோனில் இப்படி தான் வருது. கீழே உள்ள ஸ்பீக்கர் லவுடாகவும் மேலே உள்ள ஸ்பீக்கர் அந்த அளவுக்கு கீழே உள்ள ஸ்பீக்கருக்கு ஈக்குவல் கொடுக்குற அளவுக்கு மேலே உள்ள ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ இதில் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்த இரைச்சல் காரணமாக ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சிங்க அப்படின்னா ஃபோனோட பேக் பேனலில் கூட உங்களால் அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது ஃபுல் சவுண்டுன்னா இல்லை, அதோட கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறவங்களோ அதில் வைப்ரேட் ஆகும் உங்களுக்கு தெரியும். பட் ஃபுல் சவுண்ட் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக அற்புதமாக உங்களுக்கு பின்னாடி வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக பட்டுச்சு இந்த ஃபோனில். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபோனில் நான் பார்த்த நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து இந்த ஃபோனில் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு 5G ஃபோன் ஒரு சூப்பரான ஃபோன் இந்த பட்ஜெட்டில் தேவை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போ சொன்ன மாதிரி தான் இந்தியாவில் எல்லா பேண்ட்ஸுமே இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு 5G சப்போர்ட் கண்டிப்பாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ஃபோனை பற்றி என்னுடைய தாட். ஸோ நீங்கள் இந்த ஃபோன் வச்சிருக்கீங்களா, இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. அப்படியே அந்த பெல்லை அடிச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is RV from Audio Tech Tamil signing off.